Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து முல்லை பெரியாறு அணையில இருந்து வினாடிக்கு 1822 கன அடி தண்ணீர் திறப்பதால தேனி முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கும் நிலையில் ஆற்றங்கரையோருக்கு கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் வேறு என்னென்ன விஷயங்களை இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க சத்யராஜ்? நிச்சயமா சாம், பார்த்தோம்னா கடந்த சில தினங்களாகவே முல்லை பெரியாற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் முல்லை பெரியார் அணையில இருந்து 1822 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. அதோட பார்த்தோம்னா குருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த தண்ணீர் முல்லை பெரியாரோடு சேருது. அதே மாதிரி பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்த மழையினால சுரங்கனார் அருவியும் தற்பொழுது தண்ணீர் முல்லை பெரியாற்றுல கூடலூர சேர்ந்து வரனால இப்ப உத்தமபுரம் வழியாக செல்லக்கூடிய அந்த முல்லை பெரியாற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கு. பொதுமக்கள் ஆற்றுக்கு ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம், குளிக்க வேண்டாம், துணி வைக்க வேண்டாம், புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்று பல்வேறு அறிவுரைகளையும் எச்சரிக்கை விடுத்து வரும் சூழலும் பார்த்தோம்னா உத்தமபாளையம், சீலையம்பட்டி, வண்டி, வீரபாண்டி ஆகிய பகுதி வழியாக வைகை அணை செல்லக்கூடிய இந்த முல்லை பெரியாற்றுல கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுத்து வர்றாங்க. அதே வேளையில பார்த்தோம்னா அந்த வயல்வெளிக்கு தண்ணீர் போகாத வழி தற்பொழுது விவசாயிகள் முன்னேற்பாடு பணியில் ஏற்பட்டு வர்றாங்க. இதனால பார்த்தோம் என்றால் கடந்த வெள்ளாபாயம் மழைக்காலங்கள்ல தொடர்ந்து கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து அந்த எச்சரிக்கையை விடுத்து வராங்க சாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.